ஹாய்ங்க. இது பாருங்க, பருத்தி கொட்டை ஊற வச்சேன். இது வந்து கொடக்கல்ல தான் அரைக்கணுமா. கிரைண்டர் வீணா போயிடும்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னென்னலாம் கொடக்கல்லாம் அரைக்க முடியாதுங்க. அதனால கிரைண்டர்லேயே அரைச்சிடலான்னு ஊற வச்சு போடுறேன். இது வந்து பருத்தி கொட்டையை வச்சா நல்லா பால் ஊறும்பாங்க. நல்லா திக்காக பால் கறக்கும், நல்லாவும் இருக்கும். மாட்டுக்கு நல்லா தெம்பு, காலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறமா கடல புண்ணாக்கு வாங்கிட்டு வந்தேன். கடல புண்ணாக்கு இந்த கட்டி புண்ணாக்கு தான். இது மாதிரி வாங்கிட்டு வந்து ஊற வச்சிங்கன்னா நிறையா வரும் பொத பொதன்னு. அதனால் நல்லா கரைச்சி விட்டு வச்சுக்கலாம். 4 கிலோ தான் வாங்கினேன், ரொம்பலாம் வாங்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலான்னு 4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து எள்ளு புண்ணாக்கு 3 நாள் மட்டும்தாங்க. கன்று போட்டோன்னே 3 நாள் மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா மாடு எள்ளு புண்ணாக்கு வச்சா பால் கறக்கும்னு சில பேர் வைப்பாங்க. அது வைக்கக்கூடாது. 3 நாள் மட்டும் வைங்க. ஏன்னா வந்துங்க மாடு உடஞ்சி இளைச்சி போயிடும். பாவம் அது. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. 3 நாள் மட்டும் அதுக்கு வந்து இந்த கருப்பு பையெல்லாம் சுத்தம் பண்ணும். அதுக்காக தான் அந்த எள்ளு புண்ணாக்கு வைக்கிறது. மற்றபடி எதுக்கும் அது வேஸ்ட்டு தான். அதை வைக்கக்கூடாது. மாடு உடஞ்சிரும். இந்த மாதிரி கடல புண்ணாக்கு வச்சா மாடு வந்து உடையாமல் நல்லா குண்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கும் பால் நல்லா திக்காக தரும், கொல கொலன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் வந்து இப்போ தான் கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கேன். கிரைண்டர் பருத்தி கொட்டையை அரைக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருங்க. ஏன்னா எங்கள் அம்மா கொடக்கல்லையே அரைச்சி அத்தனை மாட்டுக்கும் அப்படி கவனித்து தீனியெல்லாம் வச்சு டிப்போவில் கொண்டு போய் அங்கே ஒரு மாடு கறப்பாங்க, இங்கே 2 மாடு கறந்து வாளியில் எடுத்துக்கிட்டு மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் நைட்டு விடிய காலைல 4 மணிக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் போயிருக்கிறேன். எங்கள் அம்மா அங்கே போய் கறந்து கொடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம். அது அதை அரைக்கும் போது தான் ஞாபகம் வருது, எங்கள் அம்மா ஞாபகம் வருது. அந்த பாலெலாம் அந்த பருத்தி பாலை எடுத்து எங்கள் அம்மா காய்ச்சி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாக மஞ்சள் கலராக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பருத்தி கொட்டை மாட்டுக்கு அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி பாலெல்லாம் மிஸ் பண்ணாமல் குடிங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது பருத்தி பால். அப்புறம் வந்து அதுக்கு கம்பும் வேக வச்சு போடலாம். அப்புறம் மாட்டுக்கு வந்து 3 மாதம் அந்த வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு இந்த கருப்பட்டி இதெல்லாம் கொடுப்பாங்க. கருப்பட்டி அரிசியெல்லாம் இடித்து அதெல்லாம் கொடுத்தா அந்த சீக்கிரம் அந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும். நல்லா பால் கறக்கும். பால் கறத்தாலும் வியாபாரம் பண்ணேன். ஒன்றும் இல்லை. ஆமாம், யாராவது கேட்டால் கொடுப்பேன். இல்லைன்னா பேசாமல் கொஞ்சமாக கறந்துட்டு கண்ணுக்குட்டியே குடி, சீக்கிரமாக நல்லபடியாக வளரு அப்படின்னு விட்ருவேன். நான் ஓரளவு தான் கறப்பேன். எல்லாம் கண்ணுக்குட்டியே குடிச்சிட்டு ஒரு 3 மாதத்துலேயே பெரிய மாடாக நிற்கும். அந்த மாதிரிக்கு வளர்த்து விட்ருவேன். ரொம்ப சத்து. இந்த மாதிரி மாட்டுங்களுக்கு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.